ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம துளசி எப்படி நெருக்கமா அழகா அந்த காம்பெல்லாம் வெளியே தெரியாத மாதிரி இலையிலையா அழகா தெரியற மாதிரி கட்டலாங்கிறத பார்க்கலாங்க. பொதுவா கடைகள்ல வாங்கலாம். ஆனா கடையில பாத்தீங்கன்னா இவங்க அந்த அளவுக்கு ரொம்ப திருப்தியா கட்ட மாட்டாங்க. நான் வாங்கின என்னோட அனுபவத்தை பாக்குறப்ப எவ்வளவுதான் நீங்க ஃப்ரெஷ்ஷா வாங்கினாலுமே கொஞ்சம் பாத்தீங்கன்னா அந்த காம்பெல்லாம் வெளியே தெரியற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா இலையெல்லாம் கம்மியா தான் வச்சு கட்டுவாங்க. அது அவங்களோட வியாபாரம். இது நான் ஒன்றும் தப்பா சொல்லல. நாம திருப்தியா அழகா நெருக்கமா கட்டலாம். இதுக்கு பாத்தீங்கன்னா இந்த ஒரு கட்டு பாத்தீங்கன்னால உங்களுக்கு ஒரு 10 ரூபாய் தான் ஆகும். 2 கட்டு வாங்குனீங்களா நல்லா திருப்தியா தாராளமா நல்லா நெருக்கமா அழகா கட்டலாம். எடையா பாத்தீங்கன்னா கூட உங்களுக்கு 1/2 கிலோ பாத்தீங்கன்னா 20 ரூபாய் தான் விற்கிறாங்க. அந்த மாதிரி நீங்க வாங்கினோம்னா நாமளே கொஞ்ச நேரம் உட்காந்தோம்னா அழகா நமக்கு மனசுக்கு தகுந்த மாதிரி திருப்தியா கட்டலாம். இப்ப இந்த மாதிரி ரொம்ப நீளமான காம்பா இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு மிச்சத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்ப இதுக்கு ஒரு 100 கிராம் அளவுக்கு தாங்க நான் ரோஸ் எடுத்திருக்கேன். ஏன்னா நடுநடுவில் தான் அங்கங்க வைக்க போறோம். ஒருவேளை உங்களுக்கு வேணும்னா 2 வச்சு கூட கட்டிக்கலாம். நல்லா அழகா இருக்கும். நான் ஒவ்வொன்று தான் வச்சிருக்கேன். ஏன்னா இங்க துளசி தான் மெயினா வேணுங்கிறதுனால நான் அதுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கல. இப்ப இதை எப்படி கட்டுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது எப்படி மடிக்கிறதுன்னு சொல்றேன். அந்த மாதிரி நீங்க மடிச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அந்த காம்பு எல்லாம் வெளியே தெரியாது. வெறும் அந்த இலை மட்டும்தான் வெளியே நீட்டிட்டு இருக்கும். உங்களுக்கு பாக்குறதுக்கே துளசி அவ்வளவு அழகா இருக்கும். அது நம்ம கையாலே கட்டி கொடுக்குற திருப்தி வேற இருக்கும் இல்லைங்களா? அது ஒண்ணு. இது பாருங்க, இந்த மாதிரி இந்த நடுவுல பிளெயினா இருக்கு இல்லையா, அந்த இடத்துல நீங்க மடிச்சீங்கன்னா உங்களுக்கு அந்த இலை வெளியே நீட்டினாப்புல இருக்கும். அந்த காம்பு பிளெயினா இருக்கிற இடம் பாத்தீங்கன்னா நடுவுல போயிடும். நம்ம அந்த இடத்துல கட்டி முடி போடுறதுனால உங்களுக்கு வெளியே இலை மட்டும்தான் தெரியும். காம்பு அந்த அளவுக்கு தெரியாது. இந்த சின்ன சின்னதா ஒரு சிலது ஒடிஞ்சு இருந்திருக்கும். அதெல்லாம் அந்த கூட சேர்த்து அப்படி அப்படியே கட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு வேஸ்டே ஆகாது. பாருங்க, இந்த கடைசியில இருக்கிறத எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வச்சுக்கலாம். அந்த மாதிரி பிச்சையும் கட்டிக்கலாம். இல்ல இந்த மாதிரி முதல்ல அந்த மாதிரி கட்டிக்கோங்க. அந்த காம்போட சேர்த்து கட்டிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு ஸ்டிஃபா நல்லா இருக்கும். உதிர்ந்து இருக்கிறதையும் சேர்த்து கட்டிக்கலாம். இந்த மாதிரி பூ கட்டு தாங்க நான் போட்டிருக்கேன். பூவுக்கு எப்படி கட்டுவீங்களோ அதே மாதிரி தான். கவனிச்சு பார்த்தீங்கன்னா அந்த முடி ரொம்ப ஈஸி, சாதாரணமான முடிதான் அது. அந்த மாதிரி பாருங்க, திருப்பி அப்படி போட்டீங்கன்னா ஒரு முடி வந்துடும். அவ்வளவுதான். இது ஆனா துளசிங்கிறதுனால கிரிப்பா நிக்காதுங்கிறதுனால, ஏன்னா ஹார்டா இருக்கு இல்லைங்களா அந்த காம்புலாம், அதனால ஒரு 2 முடி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா இழுத்து விடுங்க. ரொம்ப இழுக்க வேண்டாம், கட் ஆயிடும். அது டைட் ஆகுற அளவுக்கு இழுத்து விட்டுருங்க. அப்புறம் இப்ப 2 ரோஸ் வச்சுக்கலாம். நான் நடுவுல 2 தாங்க வச்சிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இன்னும் ஒரு செட்டு வச்சு கூட கட்டிக்கலாம். இன்னும் பார்க்கறதுக்கு கொஞ்சம் எடுப்பா அழகா இருக்கும். ஆனா துளசி தான் மெயினுங்கிறதுனால நான் 2 தான் வச்சிருக்கேன். வேற கலர் இருந்தாலும் இந்த ரோஸ் வச்சுக்கலாம். நம்ம எல்லோ வச்சீங்கன்னா இன்னும் நல்லா பளிச்சுன்னு அழகா தெரியும். அதுவும் அழகா இருக்கும். என்கிட்ட சிவப்பு தான் நான் வாங்கி வச்சிருந்தேன். அதனால சிவப்பு போட்டுட்டேன். இப்ப பாருங்க, மறுபடியும் பாருங்க, நான் அதே மாதிரி மடிச்சு காட்டுறேன். இந்த நடுவுல பிளெயினா இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல மடிங்க. அப்போ உங்களுக்கு அந்த இலையெல்லாம் வெளியே நீட்டினாப்புல தெரியும். இப்ப இந்த மாதிரி ஒரு சுத்திட்டு ஒரு முடி போட்டு முடிச்சுட்டு மறுபடியும் இன்னொரு முடி போடுங்க. அப்பதான் கிரிப்பா நிற்கும். இப்ப இதே மாதிரி நம்ம உங்களுக்கு எவ்வளவு நீளம் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நல்லா அழகா கட்டிக்கலாம். நீங்க இன்னும் கொஞ்சம் உருட்டி தள்ளி விட்டுட்டு கூட நீங்க முடி போட்டீங்கன்னா இன்னும் நல்லா நெருக்கமா அழகா வரும். அந்த இடத்துல மடிங்க. இந்த காம்பு இருக்கிற இடத்துல மடிச்சுட்டு பாருங்க, எவ்வளவு அழகா அந்த இலை மட்டும் வெளியே நீட்டுது பாருங்க. இதே மாதிரிதான் ஒவ்வொன்றுத்தையும் கட்டணும். அந்த மடிக்கிறப்ப உங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த இலையெல்லாம் வெளியே நீட்டுற மாதிரி வரும் பாருங்க. நீங்க கட் பண்ணி எல்லாத்தையும் கட்டணும் கூட அவசியம் இல்லை. இந்த மாதிரி மடிச்சு கட்டினீங்கனாலே உங்களுக்கு பாக்குறதுக்கே இலை மட்டும்தான் தெரியும். அந்த காம்பெல்லாம் வெளியே நீட்டவே நீட்டாது. இதே மாதிரி நல்லா அழகா கட்டிக்கலாம். நம்ம நெருக்கமா நமக்கு திருப்தியா கட்டிக்கலாம். ஏன்னா கடையில நான் வாங்குறப்ப எனக்கு தெரிஞ்சு நிறைய முறை எப்பாவது கட்ட டைம் இல்ல துளசி உதிரியா வாங்க டைம் இல்லை அப்படிங்கிறப்ப வாங்கியிருக்கேன். நிறைய முறை அழுகி இருக்கும். மனசுக்கு சங்கடமா இருக்கும் எனக்கு. ஆனா இது பாருங்க, அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்குது. நம்ம வாங்கின ஒரு கட்டு வாங்கினா கூட போதுங்க, நமக்கு ஒரு 3 முழம் தாராளமா வரும். இதே மாதிரிதான் நீங்க கட்டிக்கலாம். இதை பாக்குறப்ப உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு துளசி எல்லாம் யார் கட்டிட்டு இருப்பாங்கன்னு நினைப்பீங்க. நான் என்ன இருந்தாலும் நம்ம கடவுளுக்கு நாமளே கட்டி கொடுத்தது பாருங்க. இந்த மாதிரி உருட்டிட்டு பக்கத்துல தள்ளிட்டு மறுபடியும் ஒரு முடி போட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நெருக்கமா அழகா வரும் பாருங்க. நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேங்க, ஷார்ட்ஸ் தான் போட்டிருக்கேன். அரளிப்பூ எப்படி நெருக்கமா கட்டுறதுன்னு சொல்லிட்டு. அதுல பாத்தீங்கன்னாலும் சொல்லியிருப்பேன். அந்த பூவை வச்சுட்டு ஒரு முடி போட்டுட்டு ஒரு உருட்டி பக்கத்துல தள்ளிட்டு அப்புறம் இன்னொரு முடி போட்டுட்டு டைட் பண்ணுங்க. அந்த மாதிரி பண்றப்போ உங்களுக்கு இந்த மாதிரி நெருக்கமா அழகா வந்துடும். இதே மாதிரி தாங்க
இது வந்து நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாடாமல்லி இருக்கு. இது வந்து வீட்லயே வந்ததுங்க. சும்மா ஒரு 10 பூ தான் வந்திருந்தது. சரி அது வச்சும் கட்டலாமேன்ட்டு நான் அதை கட்டியிருக்கேன். இதே சேம் மெத்தட் தாங்க. அந்த நடுவுல வந்து மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு அந்த இலை வந்து வெளியே நீட்டுற மாதிரி மடிச்சிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து ஒரு 2 முறை மடிச்சீங்கனாலே ஈஸியா வந்துடும் உங்களுக்கு. முதல்ல பாக்குறப்போ கொஞ்சம் ஏதோ இதுவா தெரியும், புரியாத மாதிரி இருக்கும். 2 முறை கட்டினீங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிடும். இந்த இடத்துல மடிங்க. இதே மாதிரி மடிச்சீங்கனாலே பாருங்க உங்களுக்கு இப்ப வெளியே காம்பே தெரியல பாருங்க, வெறும் இலை மட்டும்தான் தெரியும். இந்த மாதிரி நீங்க வந்து வெளியே கட்டுறவங்க கிட்ட எதிர்பார்க்க முடியாது. நான் அவங்களை குறை சொல்லல, அவங்க வந்து ஃபாஸ்டா கட்டுவாங்க. அது வந்து நமக்கு வந்து பாக்குறதுக்கு அவ்வளவு திருப்தியா இருக்காதுங்கிறதுனால நான் எப்பவுமே வந்து வாங்கி இந்த மாதிரி நான் கையில என்னோட கையால கட்டி தான் நான் எப்பவுமே வந்து கடவுளுக்கு கொடுப்பேன். இதே மாதிரி கட்டிட்டு நடுவுல வாடாமல்லி வச்சு கட்டிக்கலாம். ரெண்டு முடி போட்டு அப்புறம் இருக்குங்க. முதல்ல வந்து ரொம்ப இறுக்கி விட்டுறாதீங்க. ஒரு முடி போட்டுட்டு கொஞ்சம் உருட்டாப்புல கிட்ட தள்ளிட்டு அப்புறம் இன்னொரு முடி போட்டுட்டு அப்புறம் டைட் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் நெருக்கமா வரும். இது கட்டுறப்பே பாருங்க, உங்களுக்கு அந்த மடிக்கிறப்பே வந்து அந்த கரெக்டா வந்து மடிச்சீங்கன்னா அவ்வளவு அழகா மடிக்குது பாருங்க. அந்த இடத்துல வச்சுட்டு இப்படி திருப்பி திருப்பி அப்படி மடிச்சுக்கோங்க. ஒரு பக்கம் உங்களுக்கு வந்து இலை கம்மியா தெரிஞ்சுன்னா அப்புறம் தலைக்கீழ வச்சுட்டு அப்படி மடிச்சு விடுங்க அந்த வைக்கிற துளசிய. இந்த மாதிரி கிட்ட தள்ளிட்டு தூரமா இருக்கு இல்லைங்களா, அது பாருங்க இப்படி உருட்டி கிட்ட தள்ளிட்டு அப்புறம் வந்து அந்த கட்டு போடலாம். முடிச்சு போட்டு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பண்றப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நெருக்கமாவும் கிடைக்கும். கட்டி முடிச்ச அப்புறம் காட்டுற பாருங்க, நெருக்கமா அழகா இருக்கும். அது பாக்குறப்ப வந்து கொஞ்சம் லூசா இருக்கிற மாதிரி இருக்கு. இப்ப நம்ம அங்கங்க வாடாமல்லி வச்சு கட்டிக்கலாம். அது வீட்டுல வந்ததுனால பாருங்க நல்லா லென்த்தா அழகா வந்திருக்கு வாடாமல்லி. பொதுவா உங்களுக்கு வெளியே வாங்கினீங்கன்னா குண்டு குண்டா தானே இருக்கும். இது பாருங்க எப்படி நீள நீளமா வந்ததுங்க, வீட்டுல வந்தது. இதே மாதிரி வச்சு கட்டிட்டு உங்களுக்கு எவ்வளவு நெருக்கத்துல வந்து உங்களுக்கு வாடாமல்லி வைக்கணும்னு விருப்பம் இருக்கோ, எந்த பூவா இருந்தாலும் ரோஸா இருந்தாலும் சரி, வாடாமல்லி கலர்ஃபுல்லா அழகா இருந்தது. அதனாலதான் நான் அதையும் வச்சு கட்டியிருக்கேன். 2 விதமா கட்டலாமே அப்படின்ட்டு. இந்த மேல இருக்கு பாருங்க, இந்த வித மாதிரி இருக்குது, இதை எடுத்து போட்டுருங்க. அது வந்து பொதுவா வந்து டீ வைக்கிறப்ப வந்து நீங்க அதுல போட்டு குடிச்சீங்கன்னா ரொம்ப டேஸ்டா நல்லா இருக்கும். அது அந்த விதையை வந்து வேஸ்ட் பண்ணாம எடுத்து வச்சுட்டு நம்ம அதை கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் காய வச்சுட்டு எடுத்து வச்சிட்டீங்கன்னா நம்ம டீ குடிக்கிறப்ப அதுல வந்து கொதிக்க வச்சு நல்லா இருக்கும், டேஸ்டா இருக்கும். இந்த பாருங்க இப்ப கட்டி முடிச்சாச்சு. ரெண்டுமே பாருங்க கலர்ஃபுல்லா அழகா இருக்கு. ஒண்ணு கொஞ்சம் நீளமா கட்டியிருக்கேன். என்கிட்ட வந்து பெருமாள் படம் கொஞ்சம் பெருசா இருக்கு, அதுக்கு போடுறதுக்கு. இன்னொன்னு வந்து ஆஞ்சநேயர் படம் ஒண்ணு இருக்கு, அதுக்கு போடுறதுக்கு கொஞ்சம் சின்னதா போட்டிருக்கேன். இப்ப இந்த வருஷம் ஆஞ்சநேயர் ஜெயந்திக்கு நீங்களே உங்க கையால துளசி கட்டி போட்டு அவரோட அனுகிரகத்தை அடையணும்ட்டு வேண்டிக்கிறேன். இது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.